பேசும்போதே நீங்கள் இவ்வளோ உணர்வுபூர்வமாக எல்லாம் கேட்டீங்க. இந்த பிள்ளைகளோட பாதிப்புக்கு வர வேண்டிய பணம் அல்ல, கொடுக்க வேண்டிய பணமும் கொடுக்க முடியல, ஒட்டுமொத்தத்துக்கும் வர வேண்டிய பணம் எல்லாம் கேட்டீங்க. இது பிள்ளைகளோட பேராசிரியர், வாத்தியாருங்க, பெற்றோர்கள் எல்லாருக்கும் அந்த பிள்ளைகள் மேலே இருக்கக்கூடிய அக்கறை அது எல்லாருக்கும் ஒரு பார்வையில் வரும். மனசாட்சியெல்லாம் விற்றுட்டு இந்த விஷயத்தில் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆரிய சித்தாந்தம் சார்ந்த பாசிச உணர்வு உள்ள அந்த மொழியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் அந்த உணர்வு இல்லை? ஓகே, அவங்க பிள்ளைலாம் எங்கே டெல்லியில் படிச்சுட்டு தான் இங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை வேறு எங்கே தான் இருக்காங்க? நான் திரும்பி கேட்குறேன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, என்கிட்ட கேட்டீங்களே தான் அவர்கிட்ட கேட்டீங்க. ஏன் ஹிந்தி மட்டும் படிக்கக்கூடாதுன்னு அண்ணாமலை கேட்குறார் ஏழை பிள்ளைகள்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் என்ன திரும்பி கேட்குறேன், அவன் அரபு படிக்கணும்னு நினைக்கிறான், மலையாளம் படிக்கணும்னு நினைக்கிறான், ஒவ்வொரு மொழியும் படிக்கணும்னு நினைப்பான். ஹிந்தி ஸ்டேட்லலாம் தமிழ் படிக்கணும்னு நினைக்கிறான். எல்லா பள்ளிக்கூடத்துலையும் தமிழை கொண்டு ஹிந்திக்காரங்க ஸ்கூலில் சேர்த்துட்டீங்களா? ஓகே, இது என்னோட கேள்வியாக இருக்கும். ஓகே, உனக்கு பிடிச்சது ஹிந்தி தானே, எங்கே இருக்கோ அங்கே போய் படிக்கணும். தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஹிந்தி பள்ளிக்கூடம் ஹிந்தி இல்லை நாங்கள் சொல்லியிருக்கோமா? எங்கள் தலைவர் ஹிந்தி திணிப்பை என்று எதிர்ப்போன்னு சொன்னோம். ஆனால் அது கொஞ்சம் தப்பு பண்ணிவிட்டோம். அன்னைக்கே ஹிந்தி திணிப்பை எதிர்ப்போன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹிந்தி திணித்தால் ஒழிப்போன்னு சொல்லியிருந்தா இங்கே ஹிந்திக்கு ஒரு பிரச்சார சபாவே இருந்திருக்காது. அன்னைக்கே பேக் பண்ணி டெல்லி பக்கம் அனுப்பியிருப்போம். ஹிந்திக்காரருக்கு தமிழ்நாட்டில் வேலையே இருந்திருக்காது.